ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு பிரிஸ் லைஃப் சேனலுக்கு ஒயிட் ரைஸ்க்கு நல்லா சூப்பராக டேஸ்டியான ஒரு சைட் டிஷ்ஷு ப்ளஸ் அதுவுமே சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எக் பெப்பர் மசாலா கிரேவி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அந்த ரெசிபி வீடியோ தான் இது. இதுக்கு நான் ஒரு 4 முட்டை எடுத்திருந்தேன். 4 முட்டையை வேக வச்சு தோல் எடுத்துட்டு அதை இப்போ நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். பாருங்கள் எப்படி செய்து பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாகிட்டுருக்குது. இப்போ வதக்கி அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு வெங்காயம் 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 4 பச்சை மிளகாய், இதையும் வதக்கிக்கலாம். தக்காளி, ஒரு பெரிய தக்காளி, இதையும் வதக்கிக்கலாம். இது வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் இஞ்சி 1 துண்டு, பூண்டு ஒரு 2-3 பல்ல சேர்த்துக்கலாம். இதுக்கு அடுத்தது ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருந்தேன். அதையுமே இதை போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம்ல. இப்போது அதே கடாயை திருப்பியும் கழுவிட்டு திருப்பியும் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி சூடாகிட்டுருக்குது. சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டு பொரிஞ்ச பிறகு இதில் நெக்ஸ்ட்டு நம்ம சேர்க்க வேண்டியது கருவேப்பிலை. அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தே அந்த தக்காளி வெங்காயம் மசாலா பேஸ்ட்டு இதை சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இது வதங்கிக்கும் போது இந்த மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி போட்டுட்டு சால்ட்டு போட்டுட்டு இதுக்கு தண்ணி சேர்க்கணும். அந்த தண்ணி மிக்ஸி ஜாரில் கழுவின தண்ணி தான் அது சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ அந்த முட்டையில் நைஃப்பில் ஒரு 4 கோடு கீறிட்டோம்னா அந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்கும். மசாலா ஃப்ளேவரு ஃபுல்லாக ஓப்பன் ஆகக்கூடாது. முட்டையில் அந்த லைட்டாக கீறல் போட்டால் போதும். நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 to 7 மினிட்ஸ் இல்லை 10 நிமிஷம் கூட சிம்மில் இருக்கட்டும். கொஞ்சம் அந்த தண்ணி லைட்டாக சுண்டிட்ட பிறகு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.